செல்வியக்கா, நேற்று குமார் வீட்டில் என்னாச்சு? ஆமா சின்ன பொண்ணு, நீ அங்கே தானே இருந்த, திடீர்னு எங்கே காணாமல் போயிட்ட? என் புருஷன் ஆஃபீஸ்லேருந்து வர நேரம் ஆயிடுச்சு, அதுதான் கிளம்பிட்டேன். அதுக்குன்னு சொல்லாமல் கூட போவியாடி? சரி விடு நாலு முடி, அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லு. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் குமாரை பார்த்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கும் ஓகே தான் போல இருக்கு. லக்ஷ்மி அம்மாவுக்கும் டபுள் ஓகே. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிடுவாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? இப்போ வள்ளி ரொம்ப பாவம் இல்லை? சரி, நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்க்கா. அதான் சின்ன பொண்ணு, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம், அந்த பொண்ணை பார்த்து பேசுவோம், அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணலாம். சரி நாலு முடி, நீயும் ஏதோ பொறுப்பாக ஒரு வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ரொம்ப பேசாதேனே. சரி நாலு முடி, கோவப்படாத. சரி வா, நம்ம இப்போவே கிளம்பி போயிட்டு வந்துடலாம். அம்மாடி, வீடு இவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ ரொம்ப வசதியானவங்களாக தான் இருப்பாங்க. ஆமாம் நாலு முடி, அதான் லட்சுமி அக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சணும்னு பார்க்குறாங்க. ஒரே பொண்ணு வேற. இந்த கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இருக்கிற சொத்து பூரா குமாருக்கு தானே வரும். ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த அம்மா எப்பவுமே பணம் பணம்னு பணம் பேயாதான் அலையும், மனுஷங்களோட குணத்தெல்லாம் பார்க்காது. ஆமாம் செல்வி அக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். சரி சின்ன பொண்ணு, இப்போ நம்ம எப்படி அந்த பொண்ணை பார்த்து பேசுறது? இப்போ அந்த பொண்ணு காலேஜ் போகிற டைம் தான்க்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரும், அப்போ நம்ம பார்த்து பேசிடலாம். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு போது பாரு. ஏம்மா கொஞ்சம் நில்லு. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, உன்னதான் கூப்பிட்டோம். நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யாரு? பரவாயில்லையே, பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இவ்வளோ தன்மையாக பேசுறியே. நாங்கள் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களம்மா குமார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கம்மா. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. அது குமார் உங்ககிட்ட தனியாக பேசணுமாம்மா. நானே அவர்கிட்ட பேசணும்னு தாக்கா நினச்சிட்டு இருந்தேன். என்ன சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா இந்த பொண்ணுங்க கல்யாணத்தில் ஓகே போலையே, குமாரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாம் நாலு முடி, பேசாமல் நம்மளே குமாரோட லவ் மேட்ரை சொல்லிடுவோமா? வேணாம் சின்ன பொண்ணு, எதுவாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அதுவும் கரெக்டு தான். சரிக்கா, அப்போ நாளைக்கு சாயங்காலம் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா. குமார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே விருப்பமா? இல்ல. எனக்கும் இல்லை. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணத்துக்காக என்னை வீட்டில் கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படின்னா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? கண்டிப்பா. ரொம்ப நன்றி. சரி, நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம். ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. அப்ப சரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, கேளுங்க, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளோதானே, அதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க? என் பேர் பிரியா. அப்ப சரி சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கு. சீக்கிரமாக எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். அம்மா கீழே தனியா தான் இருக்காங்க. பேசாம வள்ளி விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொல்லிடலாம். என்ன நடக்குதோ அப்புறமா பாத்துக்கலாம். அம்மா. சொல்லு குமார். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நான் உன்னோட சம்மதத்தை கேட்காம கல்யாணத்தை பண்ணுறேன்னு உனக்கு கோவம் எதுவும் இல்லைல்ல? அதை பத்தி தாம்மா நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்தேன். என்னடா பேச போற? ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமா சொல்லணும். அது வந்துமா. என்னடா வந்து போயின்னு? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஹலோ குமார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? நான் உங்களை நேரில் பார்க்கணும். நீ அழாதம்மா, நான் உடனே வரேன். டேய் குமார், எங்கடா இவ்வளோ அவசரமா போற? அம்மா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேம்மா.